கூட்டத்தில் இருக்கக்கூடிய பத்திரிகையாளர், தொலைக்காட்சி நிருபர்கள், காணொலி ஆசிரியர்கள், உங்கள் அனைவருக்கும் வணக்கங்கள். தூத்துக்குடி மதுரா கோட்ஸ் மீட்பு தலைமை குழு வழியாக வணக்கத்தை தெரிவிக்கிறோம். நம் நகரில் காலம் தொட்டு கிட்டத்தட்ட 150 ஆண்டுகளுக்கு முன்னால் தூத்துக்குடி கடற்கரை சாலை வடக்கு பகுதி முத்துநகர் பூங்காவின் எதிர்புறமாக அமைந்திருக்கக்கூடிய மதுரா கோட்ஸ் கட்டிடத்தினுடைய நிலைப்பாடு குறித்து நாங்கள் உங்களை சந்திக்கிறோம். இந்த கட்டிடத்தினுடைய சர்வே எண் 240 to 278, வார்டு எண் 6, பகுதி 2. இதுதான் இந்த கட்டிடத்தினுடைய சர்வே எண். இந்த கட்டிடத்தை திடீரென்று அதனுடைய நிறுவனம் மூடுகிறது. அதனுடைய தொழிலாளர்களுக்கு சரியாக அவர்களுக்கான செட்டில்மெண்ட், அந்த தொகையை அவர்கள் வழங்காமல் சென்று விடுகிறார்கள். இந்த நிலையில் தூத்துக்குடியில் பிரபல தொழில் நடத்தக்கூடிய வேலவன் ப்ராப்பர்ட்டிஸ், அதாவது வேலவன் ஹைபர் மார்க்கெட், அதனுடைய உரிமையாளரும் மற்றும் சிலரும் சேர்ந்து வேலவன் ப்ராப்பர்ட்டிஸ் என்ற ஒரு பெயருடன் அந்த கட்டிடத்தை விலைக்கு வாங்குகிறார்கள். யாரிடம் வாங்குகிறார்கள் என்று சொன்னால் மதுரா கோட்ஸ் நிறுவனத்திடம் வாங்குகிறார்கள். அப்படித்தான் அவர்கள் அறிவித்தார்கள், நாங்கள் இதை வாங்கியிருக்கிறோம் என்று சொல்லி. அப்படி சொல்லிவிட்டு அந்த கட்டிடம் ஒரு மலைபோல் இருக்கிறது. இது தூத்துக்குடியினுடைய மிகப்பெரிய ஒரு நினைவு சின்னமான ஒரு விஷயம். 150 ஆண்டு அந்த கட்டிடத்தை இடிக்காமல் அப்படியே வைத்துக்கொண்டு முன்பதிவுக்கு அவர்கள் தயாரானார்கள். அந்த முன்பதிவுக்கு தயாராகும் பொழுது உடனே எங்களிடம் முன்பதிவு செய்யுங்கள், 1 வருடம் கழித்து உங்களுக்கு நாங்கள் நிலத்தை ஒப்படைப்போம் என்று சொன்னார்கள். அப்படி என்றால் இதில் கொஞ்சம் நில விடயத்தில் விஷயம் தெரிந்தவர்களுக்கு தெரியும். ஒரு கட்டிடத்தை இடிக்க வேண்டும், அதை தரமட்டமாக்கி அதற்கான பிளாட்டுகளை வரையறை செய்ய வேண்டும். அந்த வரையறை செய்து அந்த காண் அமைக்க வேண்டும், மின்விளக்கு அமைக்க வேண்டும். இப்படி பல விஷயங்கள் செய்தால்தான் டிடிசிபி, அதாவது நகர ஊரமைப்பு இயக்கம், அதனிடம் அனுமதி கேட்க முடியும். நீங்கள் எல்லாவற்றையும் செய்துவிட்டு அதை தரமட்டமாக்கிவிட்டு அதற்கு பின்பு இதை போன்ற அனைத்து விஷயங்களையும் செய்துவிட்டு தான் நீங்கள் அனுமதிக்கே கோர முடியும். அப்படி இருக்க வேளையில் அந்த கட்டிடத்தை இடிக்காமல் அவர்கள் முன்பதிவு என்று கடந்த அந்த 11ஆம் மாதம் 18ஆம் தேதி என்று நினைக்கிறேன், 18, 19, 2 தேதிகளில் அவர்கள் மேலாண் நடத்துகிறார்கள். அப்பொழுது எங்களுக்கு ஒரு சந்தேகம் வந்தது, எப்படி டிடிசிபியினுடைய அனுமதி இல்லாமல்? அந்த டிடிசிபியினுடைய சட்டம் என்ன சொல்கிறது என்றால், செல்லிங் த ப்ராப்பர்ட்டி வித்தவுட் டிடிசிபி லீகலி ப்ராப்பர்ட்டின்னு சொல்லுது. அதாவது ஒரு டிடிசிபியினுடைய நகர ஊரமைப்பு இயக்கத்தினுடைய அனுமதி பெறாமல் ஒரு இடத்தை நீங்கள் விற்கவோ வாங்கவோ முடியாது என்று சொல்ல முடியும். டிடிசிபிக்கே நீங்கள் அனுமதி கோராமல் அந்த கட்டிடத்தையே இடிக்காமல் இவர்கள் அனுமதி கோருகிறார்கள். நாங்கள் உடனே ஒரு திங்கள் மனுவில் கலெக்டருடைய திங்கள் மனுக்கு சென்று நாங்கள் ஒரு மனுவை கொடுக்கிறோம். இந்த பிரச்சனை இப்படி இருக்கிறது, இவர்கள் விற்பனைக்கு வருகிறார்கள், இது சட்டவிரோதமானது என மனு கொடுக்கிறோம். அதே சின்னத்தன்று மாவட்ட டிடிசிபி, மாவட்ட நகர ஊரமைப்பு இயக்கத்தினுடைய தலைவர், அதனுடைய அதிகாரி ராகுலை சந்தித்து நாங்கள் முறையிடுகிறோம். அவர் சொல்கிறார், நாங்கள் 2 நாட்களில் வருவோம் என்று சொன்னார். சொன்னபடி வந்தார், அங்கு சென்று பார்த்தார். அங்கு அவர்கள் அட்வான்ஸுக்கான பதிவான ஆவணங்களை எல்லாம் பார்த்துவிட்டு இதெல்லாம் எப்படி நடந்தது, எங்களிடம் என்ன அனுமதி வாங்கணும் என்று உடனடியாக இதை அப்புறப்படுத்த வேண்டும் என்று சொல்லி அவர்களுடைய விளம்பரங்களை எல்லாம் அப்புறப்படுத்தி விட்டார்கள். எங்களுக்கு அதற்கு பின்புதான் ஒரு சந்தேகம் ஏற்பட்டது. எப்படி என்று சொன்னால், இந்த கட்டிடம் சியாசட் கடலோர மேலாண்மையினுடைய சட்டத்தினுடைய கீழ் வருகிறது. கடலோர மேலாண்மை சியாசட் என்ன சொல்கிறது என்றால், கடல் அலைகளில் இருந்து 500 மீட்டருக்கு அப்பால் இருந்தால்தான் புதிய கட்டிடத்திற்கான அனுமதி கொடுக்கப்படும் என்று சொல்கிறார்கள். நீங்கள் தனியாருக்கே ஒரு கட்டிடத்திற்கு அனுமதி இப்படி என்றால், ஒரு 5 ஏக்கர் நிலத்தை எடுத்துக்கொண்டு அதை பிளாட் போட்டு விற்பதற்கு கண்டிப்பாக அனுமதி கிடைக்காது. ஏனென்று சொன்னால் அந்த கட்டிடம் கிட்டத்தட்ட 100 மீட்டர் அந்த தூரத்திலே இருக்கிறது, கடனுடைய 100 மீட்டர் தூரத்தில் இருக்கிறது. அது எப்படி சாத்தியம் என்ற ஒரு அபிப்பிராயம், சந்தேகம் எங்களுக்கு ஏற்பட்டது. எனக்கு மட்டுமல்ல, என்னோட நண்பர்களுக்கும்
இந்த ஊரில் உள்ள பொதுமக்களுக்கும் ஏற்பட்டது. இன்னொரு விஷயம், அந்த மதுரா கோட்ஸ் கட்டிடத்தினுடைய உள்பகுதியில் 50 சென்டில் அங்கு ஒரு சுரங்கம் இருக்கிறது. அந்த காலத்தில் அதனுடைய சரக்குகளை எடுத்து அங்கே வைப்பதற்காக அந்த சுரங்கத்தை அமைத்திருக்கிறார்கள். அப்படி என்றால் சுரங்கம் இருக்கு என்று சொன்னால் நீங்கள் டிஜிஎம்மிடம் அப்புறம் வாங்க வேண்டும். தமிழ்நாடு நிலவியல் சுரங்க நிலவியலிடம் அப்புறம் வாங்க வேண்டும். இது எதையுமே செய்யாமல், கட்டிடத்தை இடிக்காமல் நான் என்ன வேண்டுமானாலும் செய்வேன் என்று சொன்னதனால் பொதுமக்களுக்கும் எங்களுக்கும் ஒரு சந்தேகம் வர நாங்கள் மதுரா கோட்ஸ் மீட்பு தலைமை குழு என்று ஒரு குழுவை அமைத்து கலெக்டரை மறுபடி சந்திக்கிறோம். அடுத்து ஒரு திங்கள் மனு கொடுக்கிறோம். இப்படி அவர்கள் தொடர்ந்து அந்த வேலையை செய்கிறார்கள். நீங்கள் இது குறித்து ஆய்வு பண்ண வேண்டும். எங்களுக்கு என்ன சந்தேகம் வருகிறது என்று சொன்னால், இந்த மதுரா கோட்ஸுடைய நிலம் யார் இவர்களுக்கு மதுரா கோட்ஸுக்கு விற்பனை செய்தது? ஏனென்று சொன்னால், நீங்கள் வரலாற்று ரீதியாக தளங்களில் நீங்கள் போய் தேடுவீர்களானால் தளங்களில் உள்ள செய்திகள் என்ன சொல்கிறது என்றால் 1880ஆம் ஆண்டு இது உருவாக்கப்பட்டது என்று சொல்கிறது. 1880ஆம் ஆண்டு இது உருவாக்கப்பட்டது. இதனுடைய 2 சகோதரர்கள் தான் இதை உருவாக்கினார்கள் என்று சொல்கிறது. அவருடைய பெயர் கார்வி பிரதர்ஸ். கார்வி பிரதர்ஸ் தான் அன்றைய நாளில் கார்வி மில்ஸ் என்று உருவானது. கார்வி மில் என்றுதான் அதை அழைப்பார்கள். பின்பு ஒவ்வொரு பேராக அப்படி மாறி வருகிறது. சரி, இந்த கார்வி மில்ஸுக்கு அன்றைய பிரிட்டிஷ் அரசு எந்த அடிப்படையில் கொடுத்தது? இந்த நிலத்தை எந்த அடிப்படையில் கொடுத்தது? எந்த அடிப்படையில் என்றால், ஒன்று செல்லிங் ப்ராப்பர்ட்டியா, மார்டேஜ் ப்ராப்பர்ட்டியா, ஆலினேஷன் ப்ராப்பர்ட்டியா, ரிவேஷன் ப்ராப்பர்ட்டியா என்று கொடுத்தது என்ற சந்தேகம் வந்தது. இதில் இந்த சந்தேகம் எங்கே வலுக்கிறது என்று சொன்னால், நீங்கள் எப்படி முன்பதிவே செய்யாமல் நீங்கள் எப்படி அட்வான்ஸ் வாங்க முடியும் என்று நாங்கள் ஒரு கேள்வி எழுப்புகிறோம். மதுரா கோட்ஸும் வேலவன் ப்ராப்பர்ட்டிஸும் ஒரு முன்பதிவு கிரை பத்திரத்தை நம்மளுடைய தூத்துக்குடி பத்திர அலுவலகத்தில் பதிகிறார்கள். இது 5ஆம் தேதி பதிகிறார்கள். இது 5 12 பதிகிறார்கள். அப்படி பதியும் பொழுது அந்த நகலை நாங்கள் எடுக்கிறோம். அந்த நகலை எடுத்தால் அந்த நகலை எடுத்தால் அந்த நகல் என்ன சொல்லுகிறது என்றால், அவர்கள் அப்படி வேலவன் ப்ராப்பர்ட்டிஸுக்கும் ஹைவர் மதுரா கோட்ஸுக்கும் எப்படி ஒப்பந்தம் செய்து கொள்கிறது? அது எப்படி பண்ணிக்கொள்கிறது என்று சொன்னால், இந்த அவங்க பத்திர பதிவாளர் எப்படி செய்கிறார்கள் என்று சொன்னால், 53/44/1944 ஆவணத்தினுடைய படி இவர்கள் 2 இருக்கும் நான் முன்பதிவு செய்கிறேன் என்று அந்த பத்திரப்பதிவாளர் அதில் குறிப்பிடுகிறார். அதாவது அவர்களுடைய பத்திரப்பதிவும் எப்படி நடக்குது? இந்த பத்திரப்பதிவில் நாம் குறிப்பிட்டு சொல்லுவது என்ன என்று சொன்னால், 53/44/1944 ஆவணப்படி நான் இவர்களுக்கு பத்திர கிரைய முன்பதிவு செய்கிறேன் என்று சொல்கிறார்கள். நாங்கள் உடனே தூத்துக்குடியுடைய பத்திர அலுவலகத்தில் 53/44/147 ஆவணத்தினுடைய பதிவு செய்தபடி இங்கு என்ன புத்தகம் உருவாகியிருக்கிறது என்று கேட்டோம். அதற்கு 3/2025 என்ற புத்தகம் உருவாகியிருக்கிறது. அதனுடைய அடிப்படையில் சரி, 3/2025 ஆவணத்தை தாருங்கள் என்று வாங்கி பார்த்தால் அங்கே என்ன இருக்கிறது என்று சொன்னால், இதுதான் இது 31ஆம் தேதி நாங்கள் ஆவணம் போட்டு வாங்குகிறோம். இந்த ஆவணத்தினுடைய அடிப்படையில் தான் அந்த அம்மா பத்திர பதிவு செய்கிறார்கள். நல்ல சூம் பண்ணி எடுத்துக்கிறீங்க. இதை யாராவது படிக்க முடியுமா என்று பாருங்க. ஒண்ணுமே இல்லை, வெறும் பேப்பர் தான் தெரியுது. யாராவது படிக்க முடியுமா என்று பாருங்க. படிக்கவே முடியாது. இப்படித்தான் அனைத்து பக்கங்களும் இருக்கிறது. அனைத்து பக்கங்களும் இப்படித்தான் இருக்கிறது. சரி, இந்த பக்கங்களை நாங்கள் பதிவெடுத்து வாங்கிக்கொண்டு அந்த அம்மாவிடமே நேரடியாக சென்று விட்டார். இந்த புத்தகத்தினுடைய அடிப்படையில் தான் நீங்கள் அவர்களுக்கு பதிவு செய்து கொடுத்தேன் என்று சொன்னீங்களே, இந்த புத்தகத்தை நீங்கள் வாசிக்க முடியுமா என்று கேட்டால் அந்த பத்திரப்பதிவாளர் அந்த பெண் அதிகாரி சொல்லுகிறார், என்னால் வாசிக்க முடியாது சார் என்று சொல்கிறார். வாசிக்கவே முடியாத ஒரு புத்தகத்தை வைத்துக் கொண்டு அவர்கள் இருவருக்கும் நீங்கள் எப்படி ஒரு செட்டில்மெண்ட் கிரைய பத்திரத்தை பதிவு செய்ய முடியும் என்ற ஒரு கேள்வி இருக்கிறோம். இல்லை, அவர்கள் எல்லாரும் எங்களுக்கு காட்டினார்கள். அவர்கள் கரண்ட் பில் வைத்திருந்தார்கள், தண்ணீர் பில் வைத்திருந்தார்கள், அந்த லேண்ட் மார்க் சரியாக இருந்தது என்று சொன்னார்கள்.
அப்பொழுது நாங்கள் சொன்னோம், இல்லை நாங்கள் ஒரு எல்லாரும் கொண்டு வரோம், நாங்கள் ஒரு கரண்ட் பில்லை கொண்டு வரோம், எங்களுக்கு நீங்கள் பத்திரப்பதிவு செய்து கொடுப்பீங்களா என்று கேட்டோம். அதற்கு அடுத்த வாக்கியத்திற்கு அந்த அம்மாவிடம் இந்த பதில், ஏதாவது ஒரு ஆவணம் அவர்களுக்கு முறையில்லை என்று நீங்கள் கொண்டு வாருங்கள், நான் தடங்கல் செய்கிறேன் என்று சொன்னார். அப்போ ஏதாவது ஒரு ஆவணத்துக்காக எதிர்பார்த்து கொண்டிருந்தார்களே தவிர முறையான இதை செய்யவில்லை. சரி, இங்கு உள்ள பத்திரம் தான் இப்படி இருக்கிறது, இந்த பத்திரம் எங்கிருந்து எடுக்கிறார்கள், மதுரையிலிருந்து பெறப்பட்டிருக்கிறது என்று சொன்னவுடன் நாங்கள் மதுரைக்கு செல்வோம். மதுரையில் சென்று இந்த ஆவணம் இங்கே இருக்கிறது, மதுரைக்கு சென்று அதே ஆவணத்தை எடுத்தால் அதுவும் அப்படியே வருகிறது. அதுவும் மதுரையிலிருந்து நம்ம ஆவணத்தை எடுத்தால் மதுரை ஆவணத்தை நாங்கள் போய் அங்கே எடுக்கிறோம். அந்த மதுரை ஆவணம் எப்படி இருக்கிறது, இந்த ஒரு பக்கம் தான் இப்படி இருக்கு, அதுக்கு இடத்துல இருக்கு அதே இதுதான், அதே பக்கங்கள் தான் இப்படி இருக்கிறது. எல்லா பக்கங்களுமே இதுல எந்த அரசனுடைய அதிகாரியினுடைய கையெழுத்து இல்லை, பத்திரத்தினுடைய முதல் பக்கத்தினுடைய பத்திர சீல் இல்லை. அப்போ இந்த பக்கங்களை வைத்துக்கொண்டு ஒரு பத்திரப்பதிவாளர் எப்படி அவர்களுக்கு இத்தனை கோடி ரூபாய் 200 கோடி ரூபாய் சொத்தை எப்படி பதிவு செய்ய முடியும், எப்படி பதிவு செய்ய முடியும்? மதுரையிலும் இப்படித்தான் இருக்கிறது. இந்த ஆவணம் எது அப்படின்னு கேட்டால் மதுரையில் இது 53/44/1947 பதிவு செய்யப்பட்ட பத்திரம் என்று சொல்கிறது. சரி, இந்த அம்மா தூத்துக்குடியில் பதிவு செய்திருக்கிறார்கள். இந்த தூத்துக்குடியில் பதிவு செய்த அந்த மனுவை எடுத்துக்கொண்டு சரி இதுதான் இப்படி இருக்கிறது என்று சொன்னால் அடிப்படையில் அந்த பத்திரம் எப்படி இருக்குன்னு கண்டுபிடிக்கும் அப்படின்னா 3/2025 தூத்துக்குடியில் 15 புத்தகத்தினுடைய பேர் 3/2025 அந்த அம்மா போடுது. சரி, 3/2025 உள்ள 15 பக்கமும் படிக்க முடியாமல் இருக்கு. இதை நம்ம சைனீஸ் லென்ஸ் கொண்டு போய் பெரிய பேராசிரியர்களை வச்சு எல்லாத்தையும் பாஸ் ஆச்சு, அவங்களால வாசிக்க முடியல, தெரியலன்னு சொல்லி அதே 3/2025 நம்ம ஆன்லைன்ல போட்டால் அந்த ஆன்லைன் என்ன சொல்லுவாங்க, ஒரே புத்தகத்தினுடையதை தான் நம்ம போடுறோம், அந்த ஆன்லைன் என்ன சொல்லுது, இப்படி ஒரு பக்கத்தை கொடுக்குது. இதுல என்ன இருக்கு, அரசனுடைய சீல் இருக்கு, நம்பர் இருக்கு, நேஷனாலிட்டி இருக்கு, சிட்டி இருக்குது. அது எப்படி சார் 3/2025 ஒரு நம்பருடைய புத்தகம் வாசிக்கவே முடியாத 15 பக்கங்களை கொடுக்கிறது. அதை வைத்து பத்திரப்பதிவாளர் பத்திரம் பதிவு செய்து என்று சொல்கிறார்கள். ஆனால் அதே 3/2025 ஆன்லைனில் புக் செய்தால் இங்கே என்ன பேப்பர் வருகிறது, இது எல்லாம் தெளிவாக நீங்க பாருங்க, இது கொடுக்கிறது. இரண்டுக்கும் பெரும் முரண்பாடு இல்லையா? இதை 4 லட்சம் ரூபாய்க்கு வாங்கியிருக்காங்க அப்படின்னு சொல்லுது. இது எப்படி சாத்தியம்? இங்கதான் நம்முடைய சந்தேகம் அதிகமாக வலுக்கிறது. அப்படி என்றால் இது வேற ஆன்லைனா, இது தூத்துக்குடியை சார்ந்தது, இது தமிழ்நாட்டை சார்ந்தது அல்லவா, இந்தியாவை சார்ந்தது அல்லவா? அது எங்கிருந்து வந்தது? 3/2025 புத்தகத்தினுடைய பக்கங்கள் அது எங்கிருந்து வந்தது? இது எங்கிருந்து வந்திருக்கிறது? எது தவறு, எது சரி? இது சரி என்றால் அது தவறு, அது தவறு என்றால் இது சரி. அப்படி என்றால் 2 பக்கங்களை எப்படி கொடுக்க முடியும்? ஆகவே நாங்கள் என்ன சொல்லுகிறோம் என்று சொன்னால் 10/11 இருந்து 10/11 நாங்கள் ஆரம்பித்தோம். மாவட்ட ஆட்சித்தலைவருக்கு 2 மனு நேரடி மனு கொடுக்குறோம், 2 திங்கள் மனு கொடுக்குறோம். கொடுத்து எவ்வளவு நாள் ஆகுது அப்படின்னு கேட்டீங்கன்னா கிட்டத்தட்ட 70 நாட்கள் ஆகுது. 70 நாட்கள்கிட்ட மாவட்ட ஆட்சித்தலைவர்கிட்ட முழு அதிகாரம் இருக்கிறது. இந்த நாட்டில் 3 பேருக்கு பவர், ஒன்று PM, ஒன்று CM, ஒன்று TM. TMனா டிஸ்ட்ரிக்ட் மேஜிஸ்ட்ரேட், கலெக்டர். அவருக்கு அதிகாரம் இருக்கு. நாங்கள் சொல்றோம் இந்த கட்டடம் அரசனுடைய நிலமாக சார்ந்ததாகத்தான் இருக்கும் சொல்லி எங்களுக்கும் பொதுமக்களுக்கும் சந்தேகம் இருக்கிறது, நீங்கள் பார்க்க வேண்டும் என்று சொல்லி 70 நாட்களாக போராடி கொண்டிருக்கிறோம். அவர் மௌனமாக இருக்கிறார். இந்த மௌனம் எங்கிருந்து அழுத்தத்தை கொடுக்கிறது? தமிழக அரசிலிருந்து அழுத்தத்தை கொடுக்கிறதா, திராவிட முன்னேற்ற கழகத்தை கட்சியிலிருந்து அழுத்தத்தை கொடுக்கிறதா? ஏன் அவர் உங்கள் மீது எங்களுக்கு சந்தேகமாக இருக்க உடனடியாக இதை நிறுத்துங்கள், நாங்கள் பின்பு நீங்கள் அதை ஆரம்பிங்கள் என்று சொல்லியிருக்கலாமே, ஏன் சொல்லவில்லை? அவர் என்ன சொல்கிறார் என்றால் அவர் DROவுக்கு கொடுக்கிறார், DRO என்ன சொல்கிறார், RDOவுக்கு கொடுக்கிறார், RDO என்ன சொல்கிறார், தாசில்தாருக்கு கொடுக்கிறார். என்னுடைய தோழமை நட்பு அமைப்புகள், மீட்புக்குழு அமைப்பு, தோழமை இன்னொரு அமைப்பு RDO பார்க்கும் பொழுது அவர் என்ன சொல்கிறார், உடனே போன் எடுத்து நான் நிப்பாட்ட சொன்ன நிப்பாட்டினேன்னு கேட்கிறாரு. அது எப்படிங்க ஒரு மனு கொடுத்த உடனே எப்படி நான் நிப்பாட்ட சொன்ன நிப்பாட்டு? இல்லை, மனு இங்கிருந்து வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கு. எங்கிருந்து உங்களுக்கு 10-11 வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கு. அப்போ அவங்க நிப்பாட்டவே இல்லை. இவங்க சொன்ன பின்னே அவங்க அதிகமாக அந்த ப்ராப்பர்ட்டியை கடத்துறாங்க. இதில் நல்லா சொல்லணும்,
தமிழகத்தினுடைய இந்தியாவுடைய சட்டப்படி ஒரு அரசனுடைய நிலம் கொடுக்கிறது. அந்த நிலத்தை அப்படியே கொடுத்துட்டு நீ வெளியே போகணும். அது ஆலினேஷன் ப்ராப்பர்ட்டி அல்லது ரிவேஷன் ப்ராப்பர்ட்டி. அந்த ப்ராப்பர்ட்டியில் எவ்வளோ பெரிய கட்டிடங்களோ எவ்வளோ பெரிய அசையா பொருட்களை நீங்கள் வைத்திருந்தால் நீங்கள் வெளியே போகும்போது அதிலிருந்து ஒரு துரும்பை கூட நீங்கள் எடுக்க முடியாது. உங்களுடைய மேசைகளை எடுத்துக்கொள்ளலாம், உங்களுடைய பேனாக்களை எடுத்துக்கொள்ளலாம், உங்களுடைய டாக்குமெண்ட் உங்களுக்கான ப்ராப்பர்ட்டிகளை எடுத்துக்கலாம். அசையா சொத்திலிருந்து ஒன்றையும் கலத்தக்கூடாது. ஆனால் முழுமையாக கலத்தி கொண்டிருக்கிறார்கள். 8 கோடி ரூபாய்க்கு அங்கே அவர்கள் ஏலமிட்டு அதை கடத்தி கொண்டிருக்கிறார்கள். அரசு சொத்தாக இருக்கும் பட்சத்தில் இப்பொழுது 1.5 கோடி ரூபாய்க்கு 2 கோடி ரூபாய்க்கு சொத்து வெளியே போயிருக்கிறது என்று சொன்னால் இதற்கு அதிகாரிகள் கை கட்ட வேண்டும் அல்லவா? யோசித்து பாருங்கள். அதிகாரிகள் அங்கிருந்து ஒரு 1000 ரூபாய் திருட்டு போனால் அரசு எவ்வளவு பெரிய நீதிமன்றம் எவ்வளவு பெரிய தண்டனை கொடுக்கிறது? எத்தனை கோடி ரூபாயை இரவும் பகலுமாக கலத்தி கொண்டிருக்கிறார்கள். ஏன் ஒரு மாவட்ட ஆட்சித்தலைவர் அதை பற்றி பேச மறுக்கிறார்? ஏன் ஒரு டிஆர்ஓ பேச மறுக்கிறார்? ஏன் ஒரு ஆர்டிஓ பேச மறுக்கிறார்? தாசில்தார் என்ன செய்கிறார்? அவர்கள் இந்த வேலையை தொடர்ந்து செய்து கொண்டே இருக்கிறார்கள். ஏனென்றால் அவர்கள் நான் வாங்கிவிட்டேன், இவருக்கு பணம் கட்டியாச்சு, பத்திரத்தில் பதிஞ்சாச்சு, அதனால நான் கலத்துறேன். அவங்க வந்து 8.5 கோடி ரூபாய்க்கு ஏலமிட்டு அவங்க கலத்திக்கிட்டு இருக்காங்க. அப்ப இந்த கலத்தி போகக்கூடிய இந்த ப்ராப்பர்ட்டி யாருக்கு நட்டம்? அரசுக்கு மிகப்பெரிய கோடிக்கணக்கு நட்டம். இதை மக்கள் எல்லாம் பார்த்து கொண்டு இருக்கிறார்கள். நாங்கள் இதை வன்மையாக கண்டிக்கிறோம். இங்க உள்ள ஆணையரிடம் மனு கொடுக்கிறோம். இந்த கட்டிடத்தை இடிக்காதீர்கள், இந்த கட்டிடத்தில் பிரச்சனை இருக்கிறது. மாவட்ட ஆட்சித்தலைவர் இது அரசு இடமா தனியார் இடமா என்று அறிவித்த பின்பு நீங்கள் என்ன வேண்டுமானால் செய்யுங்கள் என்று மனு கொடுக்கிறோம். ஆனா ஆணையர் மௌனமாக இருக்கிறார். அரசனுடைய உயரதிகள் அனைத்து பேரும் மௌனமாக இருந்தால் இதற்கு யார் முடிவு கிட்டுவது? பத்திரிகையாளர்களால் தான் முடியும். பத்திரிகையாளர்கள், இது உங்களுடைய மண், இது உங்களுடைய சொத்து, இது என்னுடைய பாரம்பரியமான உணவு. சென்னையிலிருந்து நம்ம குறுக்கு சாலை தான் எட்டயபுரம் வரும் பொழுது என் ஊர் வந்து தண்ணி குடிச்சாதான் எனக்கு நிம்மதின்னு சொல்றேன். அது அந்த மண்ணனுடைய நேசிப்பு. உங்களை நம்பி தான் நாங்கள் இந்த இடத்துல வந்து உட்கார்ந்துருக்கோம். அவர்கள் மிகப்பெரிய வலுவானவர்கள், பொருளாதார ரீதியாக மிகப்பெரிய வலுவான வேலவன் ப்ராப்பர்ட்டிஸ் தான் அதை எடுத்திருக்கிறார்கள். ஆகவே நாங்கள் உங்களை நம்பியிருக்கிறோம். பத்திரிகையாளர்கள் தான் இதை நிறுத்த வேண்டும். இந்த நகரத்தினுடைய மதிப்புக்குரிய மிகப்பெரிய மதிப்புக்குரிய மேயர் பதவி வகிக்கக்கூடிய ஜெகன் அவர்கள் அவர் என்ன சொல்லுகிறார் என்றால், மேற்கு மண்டல கூட்டத்தில் ஒரு நபர் வந்து கேள்வி எழுப்புகிறார். அந்த மெதிலா புக்ஸை பற்றி நீங்கள் என்ன சொல்லுகிறீர்கள், யாருடைய இடம் என்று கேட்கிறார். ஒரு மாவட்ட ஆட்சித்தலைவரும் இன்றை வரை சொல்ல முடியவில்லை இது அரசு இடமா அல்லது மெதிலா புக்ஸ் இடமா என்று சொல்ல முடியாத விஷயத்தை மேற்கு மண்டல கூட்டத்தில் மேயர் ஜெகன் அவர்கள் சொல்லுகிறார்கள். இல்லை இல்லை, அது வந்து மெதிலா புக்ஸ் இடம் தான். எப்படி உங்களுக்கு தெரியும்? எந்த ஆவணத்தினுடைய அடிப்படையில் நீங்கள் பதிவு செய்கிறீர்கள்? மிக மதிப்புமிக்க ஒரு பதவியில் இருந்து கொண்டு நீங்கள் எப்படி வந்து அது மெதிலா புக்ஸ் இடம் என்று சொல்ல முடியும்? அதை நான் இடிக்க சொல்லிவிட்டேன் என்று சொல்கிறார். இது என்ன சாத்தியம்? ஒருவன் மனு கொடுத்தால் என்ன சொல்ல வேண்டும்? உங்களுடைய உயர் பதவியினுடைய அடிப்படையில் நீங்கள் என்ன சொல்லியிருக்க வேண்டும்? என்னிடம் மனு தந்தார்கள், அந்த துறைக்கு நான் கொடுத்திருக்கிறேன், அவர்கள் ஆவணம் செய்து செய்வார்கள். நீங்கள் என்ன இடிக்க சொல்லிவிட்டேன் என்று சொல்வது உடனடியாக சாத்தியமில்லை. அங்கே ஒரு 4-5 உடனடியாக ஒரு 4 உயர் கோபுர விளக்கு கொண்டு மேயர் நிறுத்துகிறார். அது மெதிலா புக்ஸுடைய வாசலுடைய எதிர்ப்புறமாக ஒரு உயர் கோபுர விளக்கு உடனடியாக நிறுவுகிறார். இத்தனை ஆண்டு காலம் இருட்டாக கிடந்தது. அங்கு ஆயிரக்கணக்கான மீனவர்கள் சென்றார்கள். அங்க ஒரு கல்லூரி, 2 கல்லூரி இருக்கிறது, பள்ளிகள் எல்லாம் இருக்கிற அந்த இடத்தில் இதுவரை இருட்டாக இருந்த இடம் நீங்கள் விற்பனைக்கு என்று வந்தவுடன் நீங்கள் எப்படி உயர் கோபுர விளக்குகள் போட்டீர்கள்? தூத்துக்குடியில் இன்னும் எத்தனையோ இடங்கள் இருட்டாக இருக்கிறது. அப்படி என்றால் இதில் அரசியல் இருக்கிறது. இந்த அரசியல் எங்கே போய் பாதிக்கும் என்று சொன்னால், இது அரசனுடைய இடம் என்று வெளிவரக்கூடிய காலகட்டத்தில் நிச்சயமாக திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அரசை போய் இது நிச்சயமாக இந்த தேர்தலை பாதிக்கும் என்று நாங்கள் முதலமைச்சர் அவர்களுக்கு இதனுடைய வழியாக நாங்கள் சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகிறோம். சரிங்க. மாட்டாங்க. ஆனாலும் இதுக்கு எப்படி அந்த டிடிசி அப்ரூவ்டு கொடுத்துருக்காங்களா? கொடுக்க மாட்டாங்க. அதை மட்டும் சொல்லுங்க. அதாவது இந்த டிடிசி அப்ரூவ் நகர்ப்புற அந்த அதிகாரி என்ன சொன்னார்? அந்த அதிகாரி அதான் சொல்றாரு. அவர் சட்டத்தின் அடிப்படையில் அவர் என்ன சொல்றாருன்னா, அதை நீங்க டெமோலேஷன் பண்ணிட்டு அதை இடிச்சுட்டு நீங்க டிடிசிக்கு அப்ரூவலுக்கு யார் யார் எப்படி செய்வாங்களோ அந்த பிளாட்டை போட்டு அதில் காண கட்டி அந்த லைட்டை போட்டு இதெல்லாம் செஞ்ச பின்னாடி அதை புகைப்படமாகவோ காணொலியாகவோ எடுத்தது பின்னி தான் அதுக்கு அனுமதிக்க மனு செய்ய முடியும். அப்படி உள்ள காலத்தை விட்டுவிட்டு கட்டிடமாகவே வைத்துக் கொண்டு நீங்கள் எப்படி இடிக்க முடியும் என்ற ஒரு இதை சொல்லித்தான் அவர் இந்த முன்பதிவனுடைய இதையெல்லாம் பிரித்து எரிய சொன்னால் கேட்கிறார்கள். இப்பொழுது மறுபடியும் அந்த கட்டிடத்தை இடிக்க ஆரம்பித்திருக்கிறார்கள். உங்களுக்கு கடின வாயிலாக எதுவும் வழக்கம் கொடுத்தாங்கன்னா கேட்க கடின வாயிலாக டிடிசி அவங்க எதுவும் கொடுத்தாங்கன்னா கடிதம் நமக்கு கொடுத்துருக்காரு. உங்களுடைய அடிப்படைப்படி வந்து நாங்கள் அதை நிறுத்தியிருக்கோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. நம்ம என்ன சொல்றோம்னு கேட்டீங்கன்னா,
ஒரு 70 நாட்களாக ஒரு மாவட்ட தேர்தலுடைய வேலையாகவே இருக்கட்டுமே, ஒரு மாவட்டத்தை ஆளக்கூடிய மாவட்டத்தினுடைய ஆட்சியாளர் 70 நாட்களாக இந்த இடம் பிரச்சனையில் இருக்கிறது. இப்போ நான் போய் தமிழ்நாடு ஆவண காப்பகத்தில் இதனுடைய ஹிஸ்டரி 1880 ஹிஸ்டரி கேட்டேன்னு சொன்னா எனக்கு 2 மாசம் ஆக்கலாம், தராம கூட போகலாம். ஆனால் ஒரு மாவட்டத்தினுடைய ஆட்சியாளருடைய அதிகாரத்தை பயன்படுத்தி எனக்கு இந்த ஆவணத்தை உடனடியாக வேணும் என்று சொன்னால் 1 மணி நேரத்தில் அவர்கள் கொடுப்பதற்கு தயாராக இருக்கிறார்கள். அப்படி என்றால் ஏன் மாவட்ட ஆட்சித்தலைவர் அதை கேட்கவில்லை என்பதுதான் எங்களுடைய ஆமா தடைமறி கொடுத்துருக்கோம். அதெல்லாம் நாங்கள் இப்போ உள்ள ஈசியை பற்றி நான் கொஞ்சம் வழக்கமாக சொல்றேன். ஈசி என்பது என்னது சொல்லுவோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த பத்திரப்பதிவில் தூத்துக்குடியினுடைய பத்திர அலுவலகத்தில் ராமசாமி சுப்பையாவுக்கு பதிந்திருக்கார். சுப்பையா ஏற்கனவே கருப்பையாவிடமிருந்து வாங்கியிருக்கிறார். இதுக்கு பேர் ஈசி. எல்லாம் என்று ஒன்று இருக்குது, லேண்ட்மார்க் தான். இப்ப நீங்க நாம அதுதான் இப்போ அந்த ஒரு விஷயம் தான் எல்லாத்துக்கும் முடிவாயிரும்ல. இப்ப நாங்க என்ன சொல்றோம், எங்களுக்கு எதிரி யாரும் கிடையாது. அரசு இடமா அல்லது மெஜினா கோட்ஸுடைய இடமா? மெஜினா கோட்ஸுக்கு யார் கூப்பிட்டா? கார்வி பிரதர்ஷன் தாங்கண்ணா. இப்போ இதையும் தாண்டி ஐப்ராயுத ரீதியில் ஒன்று சொல்லலாம். எப்படி சொல்லலாம், 1980 பிரிட்டிஷார் ஆண்டுகிட்டு இருக்காங்க. ஐரோப்பிய நாடுகளுக்கு பஞ்சு தேவைப்படுது. இந்தியா முழுவதும் பஞ்சு உற்பத்திக்காக இந்த கோட்ஸ் வருது. இந்த மில்லெல்லாம் ஏற்படுறாங்க. இங்கே தமிழ்நாட்டில் மட்டும் இல்லை, நம்ம தூத்துக்குடியில் மட்டும் இல்லை, இந்தியா முழுவதும். அப்படி பஞ்சு உற்பத்தி பண்ணுறதுக்கு தான் நம்ம தூத்துக்குடியினுடைய பேர் எப்படி குறுக்கு மொத்தமாக போட்டு பார்த்தீங்கன்னா, சவுத் காட்டன் ரோட், வெஸ்ட் காட்டன் ரோட், அப்புறம் ஈஸ்ட் காட்டன் ரோட் அப்படின்னு தான் வரும். எல்லாரோடுமே இருக்காங்க. எங்கேயோ மில் இருக்கு, நம்ம பஸ் ஸ்டாண்டு கிட்ட அவங்களுடைய நிலம் இருக்கு. இப்படிதான் அவங்க வச்சுருக்காங்க. அப்போ 1880 இருந்து 1947 நாங்கள் இது ஐப்ராமா சொல்லுவோம். 1947 அவன் ஃப்ரீடம் நமக்கு கொடுத்துட்டு, சுதந்திரத்தை கொடுத்துட்டு வெளியே போகும்பொழுது அந்த அரசிடமிருந்து இந்த அரசு பெற்றுக்கொண்டதாகத்தான் நாங்கள் நம்புகிறோம். அப்போ இந்த அரசிட்ட பெற்றுக்கொள்ளும் பொழுது அந்த மேனேஜ்மெண்ட் பார்த்த ஒரு மேனேஜ்மெண்ட் தான் இதை இப்போ மேனேஜ்மெண்ட் பார்க்க முடியும். ஏன்னா அவங்களுடைய மிஷின் அந்த ஆப்ரேஷன் செஞ்ச அந்த குழு தான், அந்த போர்டு தான் இதை பார்த்துக்க முடியும். அந்த போர்டை தான் இந்த ஹார்வி பிரதர்ஷன் போர்டுங்கிற மாதிரி கொண்டு வராங்க. அப்போ சரி, நம்ம யாராக இருக்கு? இப்போ நான் தான் ஒரு இடத்த வாங்குறேன்னா, நான் தண்ணிக்கு போனாலும் ஒரு பில் கேட்பாங்க. அப்போ அரசு உனக்கு என்னதான் கொடுத்துருக்கு, என்ன ப்ராப்பர்ட்டியாக கொடுத்துருக்கு? எனக்கு 10 ரூபாய்க்கு விற்றானா, 100 ரூபாய்க்கு விற்றானா, அல்லது அவனுக்கு லீஸுக்கு கொடுத்துருக்கானா, அல்லது உன்னோட விஷயம் முடிஞ்சானே எனக்கு திருப்பி கொடுக்கும். ஒன்றுமே சொல்ல மாட்டேங்க, ஏன் சொல்ல மாட்டேங்க? எங்களுக்கு எடுக்கிறது தானே கஷ்டம். உங்களுக்கு மாவட்ட ஆட்சித்தலைவர் எடுக்கிறதுக்கு என்ன கஷ்டம்? அங்க தமிழ்நாடுடைய ஆவண காப்பகத்தில் 1865 ஆண்டிலிருந்து ஆவணங்கள் காக்கப்பட்டது. நீதிமன்றம் போனா நான் இப்படி உங்கள்கிட்ட பேச முடியாது, இப்படி நான் போராட முடியாது. நீதியினுடைய சட்டம் அப்படி ஒன்று சொல்லுது. சரி, இப்போ 1910 பாருங்க, 1910 இதே சர்வே நம்பர், அதாவது 240 to 278 வார்டு நம்பர் 6 பதிவு நம்பர் 2 இந்த மாவட்ட ஆட்சியருடைய அலுவலகத்தில் இப்படித்தான் இருக்கு. நொறுங்கிய நிலையில் இருப்பதால் நீங்கள் பார்க்க முடியாத நிலையில் நீங்கள் இருக்கிறீர்கள். பதில் எங்களுக்கு கொடுத்தாங்க. இந்த ஆவணத்தினுடைய நகல் காப்பியை தாங்க அப்படின்னு சொன்னா, மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் என்ன இருக்குது, இப்படிதான் இருக்குது. ஆனால் இந்த ஓரத்தில் இருக்க சர்வே நம்பர் சரியா இருக்குன்னு சொல்லுது. இதில் இருக்கக்கூடிய சர்வே நம்பர் சரியா இருக்குது. இதில் இருக்கக்கூடிய சர்வே நம்பர் சரியா இருக்குது. ஆனால் நீங்க அந்த பக்கத்தை எடுத்து எங்கேயும் போக முடியாது. சர்வே நம்பர் கரெக்ட். இதை ஜூம் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும். கிட்டத்தட்ட நாங்கள் 70 நாட்களாக ஒரு 15 ஆவணங்களை அரசிடமிருந்து பெற்றுக்கொண்டே இருக்கிறோம். எல்லாம் சரியாக வந்து, ஆனால் மூலம் எங்க இருக்கிறது என்று சொன்னால் ஒன்றுமில்லை. அதற்குள் அவர்கள் கடத்தி கொண்டே இருக்கிறார்கள். அதாவது நீங்கள் இப்போ இந்த லோக்கல் பார்ட்டிஸுக்குள்ளே சொல்லிக்கிட்டு இருக்கீங்க, கலெக்டரை சொல்கிறீங்க, மேயரை சொல்கிறீங்க, எல்லாத்தையும் சொல்கிறீங்க. முதல்வருக்கு இது ஏதாவது தெளிவுபடுத்திருக்கீங்களா? முதல்வருக்குன்னா இங்கே எதுவும் வந்தாதான் நம்ம அதை சொல்ல முடியுமா? அவருக்கு போட்டா அவர் திருப்பி அந்த லெட்டரை மாவட்டம் எனக்கு ஆட்சித்தலைவர் யாருங்க? அவருடைய பிரச்சனை வேற பிரச்சனை. இது இந்த சிட்டிக்குள்ள உள்ள பிரச்சனை, சிட்டிக்குள்ள உள்ள ப்ராப்ளம். நிலவியல் வருவாய்த்துறை அதிகாரி அவருக்கு வருவாய்த்துறை அதிகாரி இருக்காரு, அப்புறம் டிஆர்ஓ இருக்காரு. அவங்க தான் அதை சொல்லணும். ஏன் சொல்லல? உங்களுக்கு இது மேல அக்கறை இல்லையா, அல்லது அரசியல் அழுத்தம் இருக்கிறதா? ஏதாவது ஒரு பதில் வேணும்ல. குறிப்பிட்ட நாளுக்குள்ள மனுக்கு பதில் கொடுக்கல அப்படிங்கிற நீங்க முதல்வருக்கு அனுப்பிச்சிட்டாங்க. இப்போ நீங்க சந்திக்கீங்களா? இந்த சந்திப்பு வெளியே போகும் பொழுது இப்போ அவங்களுடைய கவனம்லாம் இப்போ இந்த அம்மா மேல நாங்க லஞ்ச ஒழிப்பு துறைக்கு புகார் கொடுத்து போறோம். யாரு? பதிவுத்துறை பத்திரப்பதிவாளர் அந்த
திருமதி அந்த அம்மாவுடைய பேர்ல பேர் என்ன பேரு? விஜிலன்ஸுக்கு ஒரு புகார் அனுப்ப போறோம். எப்படி அனுப்ப போறோம்? நீங்க வந்து 3/2025 புத்தகம், அந்த புத்தகத்தினுடைய எல்லாம் படிக்கவே முடியலன்னு சொல்றீங்க. படிக்க முடியாத ஒரு புத்தகத்தினுடைய ஆவணங்களை எடுத்துக்கொண்டு 200 கோடி ரூபாய் மதிப்பு தக்க ஒரு பத்திரத்தை இன்னொருவருக்கு நீங்க எழுதுறதுக்கு சம்மதிக்கிறீங்க. எப்படி சம்மதிக்கிறீங்க? உங்களுடைய புத்தகம் இந்த 15 பக்கம் படிக்க முடியல. ஆனா அதுவே நீங்க ஆன்லைன்ல போடும்போது அதுல வந்து நேஷனாலிட்டி எது, சிட்டி எது, உங்களுக்கு அந்த 4 லட்சம் ரூபாய்க்கு வித்துருக்காங்க, எல்லாம் வந்து வருது. அது எத்தனை பக்கம் இருக்குது? அது 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 இதுல வந்து 5 பக்கம் அந்த ஆன்லைன்ல கொடுக்குறாங்க. அப்ப நாம என்ன சொல்றோம் கேட்டீங்கன்னா, அதுவும் உங்களுடைய அரசு தான். இந்த 15 பக்கம் கொடுத்தது தான் அரசு தான். இந்த அம்மா தானே பதிவு பண்ணுது. இந்த அம்மா எப்படி நாங்க அதுக்கு அடுத்த நாங்க பின்னாடி இல்லை சாதாரண ஒரு பட்டா இல்லைனாலே பதிவு பண்ண மாட்டேன்னு சொல்லும் போது இதில் மட்டும் எப்படி பதிவு பண்ணாங்க? என்ன சொல்றோம்னா, இதை இன்னைக்கு இல்லை, இதை நாங்க 70 நாட்களாக மாத்தி மாத்தி எடுத்துக்கிட்டே இருக்கோம். 70 நாட்களாக இதை நாங்க எடுக்கிறோம். இது வந்து எல்எம் லேண்ட் மார்க். இது வந்து தெளிவா சொல்லணும். தமிழ் நிலம் சொல்லி வெப்சைட்ல போனீங்கன்னா தமிழ்நாட்டில இருந்து வெளியேறக்கூடிய லேண்ட் மார்க். அது என்ன போட்டுருக்கு? இதுல என்ன சொல்றது அப்படின்னு கேட்டீங்கன்னா, இது அரசு புறம்போக்கு, பட்டா இல்லை. அரசு மெஜராகோட் இருக்கு, அதுல வாய்ப்பே இல்லை. 70 நாட்களும் நாங்க மாத்தி மாத்தி 10 நாளைக்கு, 8 நாளைக்கு, 7 நாளைக்கு. இது கடந்த 8ஆம் தேதி எடுத்தது. அரசு புறம்போக்குன்னு தான் அரசு புறம்போக்கு, சர்க்கார் புறம்போக்கு, பட்டா இல்லைன்னு சொல்லி வருது. இதுக்கு அடுத்தாப்புல இந்திரா காந்தி சிலை, எப்படி பத்திரம் போட்டாங்க? இந்திரா காந்தி சிலை வந்து இப்படி லேசா ஒரு உங்களுக்கு மேல் கிழக்கா பாத்தீங்கன்னா அதுல அந்த முக்கில் ஒரு பில்டிங் இருக்கா, அது பிபிஎம்டி அவர்களுடைய நிர்வாகத்தினுடைய இது. அதுக்கு தெளிவாக சொல்லுது. அதை சர்க்கார் புறம்போக்கு சொல்லல. அதுக்கு அது காட்ட மாட்டேங்குது. அது வந்து பிளான் ஓடுது. சரியா? இதுல கொடுக்குது. இதுல நீங்க உங்கள்கிட்ட எல்லாரும் தந்திருக்கேன். அதுல ஒரு இந்த காலத்துல வேல்யூடு டேட்டுன்னு போட்டு 2026 ஒரு காலம் இருக்கு பாருங்க. இந்த காலம் யாருக்காவது தெரியுமா? இதுல போட்டுக்காம பாருங்க, வேல்யூடு போட்டு 2026. எந்த பத்திரப்பதிவாளரும் கம்கமா இருக்காங்க, சொல்ல மாட்டாங்க. இந்த வேல்யூடு இந்த காலத்துக்குள்ள இருக்கக்கூடிய 2026ங்கிற வேல்யூடு எதை குறிக்கிறது? எனக்கு தெரியாது சார், நான் ஒரு பாமரன். நீங்க அதுக்காக படிச்சு நீங்க அதுக்கு அதிகாரி இருக்குங்க, ஏன் சொல்ல மாட்டீங்க? அப்ப இதை எதை குறிக்குது? எல்லாம் போலிங்க, எல்லாம் போலிங்கிறதுக்கு இப்ப நம்ம 90% வந்துட்டோம் சார். சிஎம் விடுங்க, இந்த மண்ணுக்கு நீங்க சொந்தக்காரங்க. எனக்கு எப்படி உறுத்து இருக்கோ, எங்க சின்னையாக்கு எப்படி உறுத்து இருக்கோ, அதே மாதிரி உங்களுக்கும் உறுத்து இருக்கு. இது என்னுடைய மண்ணு, என்னுடைய தூத்துக்குடியினுடைய மிகப்பெரிய என்னுடைய சின்னம். எத்தனை பேர் கண்ணீர் வடிச்சிருக்காங்க தெரியுமா? இந்த மின்னுக்குள்ள இருந்து வெளியே வரும் பொழுது அவர்களுக்கு செட்டில்மெண்ட் பண்ணணும். அப்போ அப்படிப்பட்ட ஒரு கட்டடத்தை இடிச்சுட்டு வெறும் பிளாட்டா போட்டுட்டு என்ன அவசியம்? நாங்கள் என்ன சொல்றோம், அது ஒரு நீதிமன்றம் ஆக்குங்க, அந்த கட்டடத்தை நீதிமன்றம் ஆக்குங்க, கல்லூரி ஆக்குங்க, அருங்காட்சியம் ஆக்குங்க, எவ்வளவு விஷயங்கள் செய்யற வாய்ப்பு இருக்கு. அப்போ எங்க சவுண்டுக்கும் உங்க சவுண்டுக்கும் வித்தியாசம் இருக்கு. நாளைக்கே நீங்க ஒரு தொலைக்காட்சியில அப்படி முதல் செய்தியாக வந்துச்சுன்னு ஜப்பான்ல உள்ள நாங்கள் தமிழர்கள் தூத்துக்குடிக்கார பார்ப்பாங்க. யாருக்காவது இந்த விஷயம் இன்னும் கூடுதலாக தெரிய வாய்ப்பு இருக்கு. அவர்கள் நமக்கு செய்தி கொடுப்பாங்க. அப்போ நீங்க ஒவ்வொருவரும் உங்களுடைய நிர்வாகத்துக்கு இதை கண்டிப்பாக நீங்க ஒளிபரப்ப வேண்டும். இது முக்கிய செய்தி என்று சொன்னால் மட்டும்தான் இது சாத்தியம் என்பதற்காக தான் இந்த இடத்துல உட்கார்ந்து அதிகாரிகளுக்கு ஆளுங்கட்சி தரப்புல இருந்து நெருக்கடி கொடுக்காங்கன்னு சொல்லிட்டு நினைக்கலாம். கண்டிப்பாக நாங்கள் சொல்றோம். இல்லாட்டி அவர் சொல்லணும், இதுக்கு அந்த அந்த வார்த்தையை அவர் சொல்லணும். மேயர் எந்த அடிப்படையில் கேட்டாருன்னு சொல்லி ஏதாவது ஒரு ஆர்டிஓ போட்டு கேட்டிருக்கீங்களா? அவருக்கு வந்து இல்லை நாங்கள் என்ன சொல்றோம், நீங்க செய்ய வேண்டியதில்லை, நாங்கள் எதுக்கு செய்யறோம்? நீங்க திருப்பி அந்த இடத்துக்கே போறீங்க. நீங்க செய்ய வேண்டிய வேலையை நான் இருக்கு. நான் மாவட்ட ஆட்சித்தலைவர் கிடையாது. எனக்கான கேள்வியை ஐயாட்ட கேட்கிறேன், ஐயா தான் பதில் சொல்லணும். அப்புறம் நீங்க வந்து நீங்க அவங்களுக்கு போட்டீங்களா, இவங்களுக்கு போட்டீங்களா? இது என்னுடைய வேலையா? எனக்கு ஏதாவது ஒன்று லட்சம் சம்பளம் கொடுத்தாலும் நான் அந்த வேலையெல்லாம் செய்வேன். நான் பாமரன். என்னுடைய பக்கத்து வீட்டுக்காரங்க இடிக்கிறான், ஐயோ இடிக்கக்கூடாது, இது அரசு வேணும் அப்படின்னு சொல்லி அரசுக்காக நாங்கள் போராடுறோம். என் மாப்பிள்ளை மச்சான் வீட்டுக்காரங்க கூட போராடுறோம், அல்லது என்னுடைய நண்பருடைய ப்ராப்பர்ட்டிக்காக கூட இருக்கு. இது அரசுடைய நிலங்குறோம். ஆனால் அரசே அதை சொல்ல மாட்டேங்குது. 200 கோடி ரூபாய் மதிப்புள்ள சொத்தை அரசு அலட்சியப்படுத்துகிறது என்று சொன்னால், இதற்கு முன்பு உள்ள நிர்வாகங்கள் இந்த தூத்துக்குடியில் எத்தனை ப்ராப்பர்ட்டிகளை தங்களுடைய வசமாக மடக்கியிருப்பார்கள் என்று நாம் யோசித்து பார்க்கிறோம். ஓகே ஓகே.